இன்றைக்கி முப்பந்தரில் இருக்கிற ஆலமுடி இசக்கியம்மன் கோயில் கூட இந்த கோயிலுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை கேரளாவில் இருந்தும் நிறைய பக்தர்கள் வருவாங்க. காலையில் எங்கள் ஊரில் இருந்து தான் பால்குடம் பரங்கவுடியெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. அப்போவுமே நம்ம முடிவு பண்ணிட்டோம் நைட்டு கண்டிப்பாக கோயிலுக்கு பூக்களி பார்க்க போகணும்னு. எல்லா வருஷமும் நிறைய யானைகள் கொண்டு வருவாங்க. இந்த வருஷம் யானைகள் எதுவுமே வரல. காரணம் என்னென்னா கோயிலோட ஃபங்க்ஷனுக்கு யானைகள் கொண்டு வரக்கூடாதான். நம்ம கோயிலுக்கு வந்ததும் கோயிலுக்கு வெளியே நிறைய சீரியல் பல்பெலாம் போட்டு இந்த கோயிலே ரொம்பவும் பிரமாதமாக அமர்க்கலாம் படிச்சிருந்தாங்க. நம்ம கோயிலுக்குள்ளே போனதும் சாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாமி பூக்குழி இறங்குறதுக்காண்டி நிறைய கட்டைகள்லாம் போட்டு எரிய வச்சு பூக்குழி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நைட்டு 2 மணிக்கு பிறகு தான் சாமி பூக்குழி இறங்குறதுனால அது வரைக்கும் நேரம் போகிறதுக்காண்டி கோயிலுக்கு வெளியே ஆடலும் பாடல் நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. இதை நான் கண்டிப்பாக சொல்லணும். நம்ம உடம்புல உள்ள உறுப்புகள் எல்லாமே நல்லா இருக்குது, ஆனாலும் நம்ம வெட்டியாக சுற்றிட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஜில் ப்ரோக்ராம் பண்ணுறவருக்கு ஒரு கையும் ஒரு காலும் ஊனம், ஆனாலும் அவர் அப்படியே இருக்காமல் முயற்சி பண்ணி அவரோட திறமையை வெளியே காட்டுறாரு. நீங்களும் முயற்சி பண்ணுங்கள், உங்கள் திறமைக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். ப்ரோக்ராம் முடிஞ்சதும் பூக்குழி பார்க்குறதுக்காண்டி கோயிலுக்குள்ளே போய் ஒரு இடத்த பிடிச்சாச்சு. என்னன்னு தெரியல, இந்த வருஷம் பூக்குழி இறங்குறது கொஞ்சம் லேட் ஆகிட்டு. நைட்டு 2:30 மணிக்கு பிறகு தான் சுடர்மலை சாமிக்கு பூஜை கொடுத்தாங்க. பூஜை கொடுத்து முடிச்சதும் சாமி ஆடிட்டு வந்து பூக்குழி இறங்கினாங்க. அப்புறமா பக்தர்களும் பூக்குழி இறங்கினாங்க. விடிய கண் முழிச்சு கோயில் கூடையை பார்த்துக்கிட்டு விடிஞ்சதும் வீட்டுக்கு போகலாமன்னு சொல்லி ஃப்ரெண்டை கூப்பிட்டா, நீ வேணுமனா போ, நான் கொடை முடிச்சு தான் வருவோம்னு சொன்னாங்க. என்னடா இது விடிய சாமி அடித்து பூக்குழி தான் முடிஞ்சிட்டேன்னு சொல்லி கூப்பிட்டா, இல்லை இனிதான் நம்ம கருப்பசாமிக்கு பூஜை கொடுப்பாவா, 7 மணிக்கு கிடா விட்டாங்கன்னு சொல்லி சொன்னான். சரி இவ்வளோ தூரம் பார்த்தாச்சு, இதை பார்க்காம போனால் எப்படின்னு நம்மளும் கோயிலே நின்றுட்டோம். நம்ம விடிய கண் முழிச்சு கோயில் கூட பார்த்தா நம்ம கண்ணில் ஒரு சொட்டு தூக்கம் கூட வரல. அதுக்கு காரணம் இந்த தப்பட்டை மேளத்தோட சவுண்டு தான். இந்த சவுண்டை கேட்குறப்ப நம்ம உடம்பே புல்ல இருக்குது. காலையில் 7 மணி ஆனதும் கருப்பசாமிக்கு பூஜை கொடுத்து கிடா வெட்டினாங்க. கிடா வெட்டி முடிஞ்சதும் சாமிக்கு வச்சுருந்த படப்புச்சோரை எடுத்து மக்களுக்கு கொடுத்தாங்க. நம்மளும் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு.